ஆந்திராவை பத்தி ஸ்பெஷல் ஒரு கொஞ்சம் கொடுக்கணும்னு திட்டங்கள் பார்த்தா இருக்கு, சட்டத்துல இருக்கு. அதாவது ஆந்திரா பேர் சொல்லி இருக்கிறேன். என்னமோ பேரை சொல்லணும்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு அது நீங்க வேற ஊதி ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நாங்க குரல் கொடுப்போம். நாங்க நிச்சயமா அன்னைக்கு என்னங்க அடக்கி வாசிக்கல புரியல எங்களுக்கு. என்ன என்ன பேசணும்னு சொல்லுங்க, அது நாங்க பேசிடுறோம். உங்க மனசுல என்ன இருக்கு சொல்றீங்களா? இல்ல இல்ல நீ எந்த மீடியா நீங்க எந்த மீடியா நீங்க இல்ல எந்த மீடியா கேட்கறேன். இல்ல இல்ல அது கேட்கறேன். அதுல திருப்பி 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 ஒரு மாதிரி பதில் வேற எதிர்பார்க்கறேன்னா ஆளுங்கட்சி பேர் சொல்லலன்னு ஒரு காரணத்துக்காக தான் பேர் சொல்லலன்னா என்ன புரியல. தமிழகத்தை தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தி சாமி வணக்கம் வணக்கம். இந்த மாதிரி அதாவது தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை. உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது என்னைக்கு வேணா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுத்தாங்கன்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தீங்களான்னு கேட்க போறாங்க. எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது, அதாவது இந்த இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க. இதே கேள்விதான் 2010 கேட்டாங்க. நமக்கு பாதுகாப்பு இருக்கு, 9வது அட்டவணையில பாதுகாப்பு இருக்கு. ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அது மேல மறுப்பு கிடையாது. அதல்ல அது எப்போனா வரும். இதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லிருக்கிறோம், அதிகாரிகிட்ட அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க பொய்யா சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்ல என்று பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர். எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் பீகார்ல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படிதான் அங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தி அதை பீகார் உயர் நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றமும் தடை கொடுக்கல, அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே போன்று ஆந்திராவில நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகாவில முடிச்சுட்டாங்க, தெலுங்கானாவில நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு. அப்ப முதலமைச்சருக்கு இருக்காதா என்ன? உடனடியா நடத்துங்க. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக முதலமைச்சர் தயங்குறாரு. என்ன அரசியல் காரணம் அது விளக்கி சொல்லணும் அவர். இது சமூக நீதி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. அவர் சொல்றது இந்திய அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாரு. மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது சென்சஸ், அதாவது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஆண்டு எடுக்கணும். 2021 கொரோனா எடுக்கல, அது 2026 தான் எடுக்க போறாங்க. அப்ப 2026 எடுத்தாங்கன்னா அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க. அந்த சமுதாயம் எந்த நிலையில சமூக பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எடுக்க முடியாது. ஆனா உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில இருக்கு, சமூக பின்தங்கிய நிலையில இருக்கு, பொருளாதார நிலையில இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும், காஸ்ட் சர்வே எடுக்கணும். காஸ்ட் சென்சஸ் தலையை தான் எண்ணுவாங்க. காஸ்ட் சர்வேனா ஒரு மலை குறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலை குறவர் சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்க என்ன எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்கு, குடிசையில இருக்கிறாங்களா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்கிறா, பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும். நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது ஒரு கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் எல்லாம் கோழைத்தனம். நான் பாக்குறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது இது கோழைத்தனம். இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்றது. பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? அவர் எடுத்தாரு, சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு, ஹைகோர்ட்டும் ஒத்துக்கிச்சு. அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு? மீண்டும் சொல்ற 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த 69 விழுக்காடு 20 ரத்து பண்ணா அன்னைக்கே திமுக அரசு கவிழும். அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான், கட்சியே போயிடும். அப்புறம் இதெல்லாம் மீண்டும் திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஏதாவது இருக்கா, இஷ்யூஸ் இருக்கா? நிதி ஆயோக்ல முதல்வர் பண்ண கூட
அதே போல பீகார் ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற நிதி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, தமிழகத்துக்கு கொடுத்தெல்லாம் எனக்கு தரல அப்படின்னு நீங்க அதே போல 25 எம்பி இருந்தாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் எம்பி இருந்தாலும் அந்த திட்டங்கள் இப்போ 48 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதா? இது வரைக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எந்தெந்த எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லியிருக்கிறாங்களா? காங்கிரஸ் இவ்வளவு காலமா பட்ஜெட் போட்டு இருக்குது, காங்கிரஸ் எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லியிருக்காங்களா? பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? திட்டங்கள் வரும், எல்லா மூலமா திட்டங்கள் வரும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்ல கூடுதல் திட்டங்கள், கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்னன்னு கொஞ்ச நாள் தெரிய போகுது நமக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்ல, ரயில்வே துறையில தமிழ்நாட்டுல 6500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு 6300 கோடி, இந்த ஆண்டு 6500 கோடி கூடுதலாக கொடுத்திருக்காங்க. ரயில்வே துறையில போன்ற ஒவ்வொரு துறையில கூடுதலாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பேர் சொல்லல, அதனால ஒண்ணுமே இல்ல அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்ல. இன்னொன்னு நான் கேட்கிறேன், கடந்த ஆண்டு கூட வெள்ளம் வந்த நேரத்துல நான் சொன்னேன், மத்திய அரசு கொடுக்கணும், அந்த தப்புல கொடுத்து ஆகணும்னு நான் சொல்லி இருக்கிறேன். அதே வேலையில நான் மாநில அரசு கேட்கிறேன், தமிழக அரசு கேட்கிறேன், நீங்க 2 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க, 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க. அந்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு 1000 கோடி உங்களால வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா? அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா? வெள்ளம் வரும் தெரியல, வறட்சி வரும் தெரியல, அப்போ உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால? எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது. மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும், அது வேற. நானும் சொல்ல, மாநில அரசு உங்க கடமையே இல்லையா? என்ன பற்றாக்குறைங்க? இது திட்டமிடுதல், இது திட்டமிடுதல், இதுதான் உண்மையான திட்டமிடுதல். அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும், அடுத்த ஆண்டு வறட்சி வரும், விவசாயிகளுக்கு பண்ணணும்னு நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க. கேரளா பேரும் வரல, கர்நாடகா பேரும் வரல, மகாராஷ்டிரா பேரும் வரல, மத்திய பிரதேசம் பேரும் வரல, ராஜஸ்தான் பேரும் வரல, இமாச்சல் பேரும் வரல, டெல்லி பேரும் வரல. அப்ப எல்லா மாநிலம் பேரும் வரல. இது ஒரு பெரிய பிரச்சனையா? பேர் வராத ஒரு பிரச்சனையா? இல்ல இல்ல, நான் சொல்றது பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராத ஒரு பிரச்சனையா? அப்போ நிதி வருது இல்ல, திட்டங்கள் வருது இல்ல, அப்புறம் பேர் வருது இல்ல, அதுன்னு அரசியல். அது பேர் வரல, எல்லா மாநிலம் நிதி வருது. இப்போ இல்ல இல்ல ஆந்திரா இல்ல 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 இப்ப அதாவது இல்ல எல்லா மாநிலத்திலையும் பேர் சொல்றதுக்கு, அதாவது ஒரு பட்ஜெட்ல ஒரு 2-1.5 மணி நேரம் பட்ஜெட் பண்றாங்க. எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லி இந்த மாநிலத்தில் இந்த திட்டம், அந்த மாநிலம் அந்தந்த திட்டம் பட்ஜெட்ல சொல்ல முடியாது. 48 லட்சம் கோடி, அதுல 100 தொழில் திட்டங்கள் இருக்கு, தொழிற்பேட்டைகள் 100. அது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இல்ல 10 கிடைக்க போகுது. அது என்ன, எந்த பகுதி என்ன இல்லைங்க, அதுல எங்க என்னன்னு பேசிதானே பண்ணணும். எவ்வளவு கொடுத்தா தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல, தெரியாம பேசக்கூடாது. இல்ல இல்ல தெரியாம பேசக்கூடாது. இது கடந்த ஆண்டை விட மத்த எந்த மாநிலத்தோட குறைவா இருக்கு? ஆந்திராவோட தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு தெரியுமா? அது வர நான் சொல்றேன். ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம், ஆந்திராவே சிறிய மாநிலம். ஆந்திராவில் ஏன்னா ஆந்திரா பிரிக்கிறப்போ அது கட்டாயம் சட்டத்தின்படி ஆந்திராவை பத்தி ஸ்பெஷல் கொஞ்சம் கொடுக்கணும் திட்டங்கள் இருக்கு, சட்டத்துல இருக்கு. அதான் ஆந்திரா பேர் சொல்லி இருக்கிறார். என்னமோ பேரை சொல்லணும் ஒரு அரசியல் பண்ணிட்டு அது நீங்க வேற ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நாங்க குரல் கொடுப்போம். நாங்க உச்சிமா அன்னைக்கு என்னங்க அடக்கி வாசிக்கல, புரியல எங்களுக்கு. என்ன பேசணும்னு சொல்லுங்க, அது நாங்க பேசிடுவோம். உங்க மனசுல என்ன இருக்கு சொல்றீங்களா? இல்ல 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 நீ எந்த மீடியா, நீங்க எந்த மீடியா, நீங்க இல்ல எந்த மீடியா கேட்க இல்ல இல்ல
அது கேக்குறேன். மீடியா தெரிஞ்சுதான் நீங்க பதில் சொல்லலாம். அப்படி சொல்லல, எந்த மீடியா கேக்குறேன் நான் இல்ல. ஏன்னா நான் பதில் சொல்லிட்டேன். அதுல திருப்பி ஒரு மாதிரி பதில் வரணும் எதிர்பார்க்கறேன்னா ஆளுங்கட்சி என்ன திட்டம் கொடுக்குறாங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கிக்கிறாங்கன்னு நீங்க அக்யூரேட்டா சொல்லிட்டீங்கன்னா வேலை முடியுது. அதை மட்டும் என்ன மீடியான்னு கேக்குறது இல்ல அது சொல்றேன். நான் இவ்வளவு சொல்றேன்ல, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா நிதி ஒதுக்கீடு இப்போ என்ஆர்ஜிஎஸ் வருது, அர்பன் டெவலப்மெண்ட், ரூரல் இஷ்யூஸ் வருது, எல்லாமே வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இப்பதான் பட்ஜெட் செஷன் நடந்து பட்ஜெட் பாஸ் பண்ணணும். அது வரப்போகுது, தெரிய போகுது எவ்வளவு இருக்கு. அது தெரிஞ்சுதான் நிச்சயமா. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ரயில்வேலே கூடுதல் கொடுத்துருக்காங்கன்னா மத்த துறையில கொடுக்க மாட்டாங்களா? பேர் சொல்லலன்னு ஒரு காரணத்துக்காக தான் பேர் சொல்லலன்னா என்ன புரியல. தமிழகத்தை தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறது. இப்ப இந்த பட்ஜெட் வந்து ஒரு அளவுக்கு தெரியாது. சாமி வணக்கம்பா, வணக்கம். இத மாதிரி நானு இல்ல ஒன்னே ஒண்ணு, இவ்வளோ பிரச்சனையை பத்தி, தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன். கொங்கு மண்டலம் பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறேன். கொங்கு மண்டலத்துல தொழில் சாலை மூடிட்டாங்க, வேலை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, லஞ்சத்தினால கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. இந்த பிரச்சனை குடிநீர் காவிரி தண்ணி போகுது, தண்ணி எல்லாம் கடலுக்கு போகுது. அத்திக்கடை வேலை செஞ்சத நிறையத்துல மண்ணல் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, கனிம வளத்தை கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஊழல் நடந்துட்டு இருக்குது. மேயர் ரிசைன் பண்றதுக்கு காரணம் என்ன? ரோடு ஒண்ணுமே இல்ல, குடிநீர் இல்ல. இவ்வளவு பிரச்சனை சொல்றேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க, அது திருப்பி என்ன கேள்வி கேட்டு இருக்கீங்க? ஆமா, வேற என்ன? நேற்று முன்தினம் மத்திய பிரதேச சிஎம் மோகன் யாதவ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் செக்டர் எல்லாத்தையும் போட்டு இது வச்சு எம்ஆர் சைன் பண்ணி அங்கே போகும் எல்லா இதுவுமே. இப்போ தமிழகத்தில் வேலை வாய்ப்பு எல்லாமே முக்கியமாக படிப்பு எப்படி பார்த்துருக்கீங்க? நிச்சயமா அது தமிழ்நாட்டு உரிமைகளை எள்ளளவு நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது. இது கோயம்புத்தூருடைய மெட்ரோ இருந்தாலும் சரி, சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும், அந்த கேள்வி நீங்க கேட்பீங்க எதிர்பார்த்தேன், கேட்கல. நீங்க கேட்டிருக்கலாமே. கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமா இதுக்கு நிதி ஒதுக்கீடு நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்குவோம். இது மட்டும் கிடையாது. இன்னொன்னு, இன்னைக்கு மாலையில நீங்க கேட்கும்போது ஆசையா கேட்ட கேள்விகளை மாலையில பிஜேபி பதில் சொல்ல போறாங்க. அவங்க அமைச்சர் வர போறாரு, மத்திய அமைச்சர் வராரு. அவங்க நீங்க என்ன வேணா கேள்வி அவருக்கு கேட்டுங்க. நான் இங்க தமிழ்நாட்டு நிலைக்காக இங்க கோயம்புத்தூர் கோவையில பிரச்சனைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் அதனால இது இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கிற கேள்வி. இது எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு ஆதங்கம் இருக்கு எனக்கு. அதனால அதெல்லாம் நாங்க எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்க போறோம். நாங்க எங்களுக்கு மக்கள், தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கறதுனா கூட நாங்க சண்டை போட்டு வாங்குவோம். நீட்டு தொடக்கத்திலிருந்து நிலைப்பாடு நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது. ஒண்ணு தேவையில்லாத ஒரு தேர்வு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த கொள்கைகள் தான் விட்டு கொடுத்துடணும். ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. அது இல்லாம இப்போ நீட் தேர்வு சமீபத்துல ஒரு பரிந்துரை, ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இன்னும் முடிவாகல. அது 2 அடுக்கு தேர்வுன்னு சொல்லி இருக்கிறாங்க. 2 அடுக்குன்னா பாத்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலைகள் இன்னும் கூடுதலா வரும். ஆண்டுதோறும் நீட்டுனால 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆண்டுதோறும் இந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு. இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு மாணவனும் ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவ கல்லூரிக்கு யூஜில. இப்ப 30 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு. அதனால நீட்டு என்பது பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு, ஏழைகளுக்கு இல்ல. பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு, தவிர பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் இல்ல. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான், மாநில அரசு பாடத்திட்டத்துல இல்ல. நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும், அது குறிப்பா தனியார் பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளா மாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டா பாக்குறேன் நான். ஏன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இப்ப ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய வரலாறு அதெல்லாம் இல்ல. இப்படி எல்லாம்
இப்படிலாம் அந்த நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும். அது எங்களுடைய நிலைப்பாடு. அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க. எங்க கட்சியினோட கொள்கையை நாங்க சொல்றோம். 10 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்ததான் என்ன அதனால சட்டமன்ற நாடாளுமன்றத்துல நான் பேசியிருக்கிறேன். என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்னா ஆயிட்டு இருந்தது. கான்செப்டே எனக்கு புரியுது. கோவையில நல்லா கேள்வி கேட்பீங்க, இவ்வளவு நாளா நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல. எனக்கு இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நானு. கேரளா மாதிரி கேள்வி கேக்குறீங்க. தமிழகத்துல வந்து தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகள் வந்து அரசு சார்பாக பாராட்டு விழாக்கிறாங்க. அரசு பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகள் இதுதான் நான் ஒரு 10 நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இதுக்கு முன்பு வந்து அரசு பள்ளிகள்ல 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிக்கூடங்கள்ல அதுல ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. அதுல பள்ளிக்கூடம் முதல்வர்கள் மட்டும்தான் கூப்பிட்டாங்க, அழைத்தாங்க. ஆசிரியர்களோ வேற யாரும் கூப்பிடல அதுல. ஆனா இதுல அரசு நடத்துகின்ற ஒரு விழா, தனியார் பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்துல அதனுடைய தாளாளர், அதுல ஒரு நிறுவனர், அதனுடைய முதல்வர் அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் 2 பேரும் போற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இது கண்டிக்கத்தக்கது. இது அந்த விழாவை நிறுத்தணும். அதாவது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்துல 19 பள்ளிக்கூடங்களா தனியார் பள்ளிக்கூடங்களா இருந்தது. இன்னைக்கு 3/2 விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள், 3/1 விழுக்காடு தான் அரசு பள்ளிக்கூடங்கள். அதுவும் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமா குறைச்சிட்டு இருக்காங்க, மூடிட்டு வராங்க. இது வந்து அரசினுடைய தோல்வியை தான் நான் பார்க்கிறேன். இட் இஸ் a failure of the government, not only this government, the successive government. ஏன்னா நீங்க கல்வி கொடுக்கிறது வந்து அரசினுடைய கடமை. கல்வி இலவசமா தரமா அரசுதான் இலவசமா கொடுக்கணும். அதுல இருந்து விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களை தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களை நீ பாராட்டு விழா நடத்துவது, இது நீங்க உங்களையே நீங்க தண்டனை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்க போறது இல்ல. உங்களே நீங்க திட்டிக்கிறது சமூகத்து. அதனால நாங்க தோத்துட்டோம். எப்படி அரசு அமைச்சர் நாங்க தோத்துட்டோம், எங்க துறை தோத்துடுச்சு, கல்வித்துறை தோத்துடுச்சு, அதனால நாங்க தனியார் துறைக்கு நாங்க உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு. இட் இஸ் a failure of the government.